அதாவது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா, எல்லாரையுமே போட்டு அடிக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு தரம் இல்லாம, தராதரம் பார்க்காம எல்லாருமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஜினி சாரவே வந்து வம்பிழுத்து வச்சிருக்கிறாங்க. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று கரெக்டா 1 வாரம் தான் ஆகுது. 1 வாரத்துக்குள்ள இந்த சோசியல் மீடியாவுல இருக்கிறவங்க அந்த அளவுக்கு வந்து கந்தரகோலம் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த முறை பார்த்தோம்னா யாருமே ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, கட்சி பார்க்கல. எனக்கே தெரிஞ்சு எத்தனையோ திமுக காரங்க, அதிமுக காரங்க, ஏன் பாஜக காரங்க கூட போய் இந்த முறை விஜய்க்கு அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் ஓட்டி போட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த முறை வந்து திமுக வேண்டாம், அதாவது இந்த கொள்ளக்காரங்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் ஒரு மாற்றம் வேணும், ஒரு புதியவர் ஒருத்தர் வரட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் விஜய் அவர்களை வந்து நம்ம முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சியாக வந்து உட்காந்துருக்காங்க. கூட்டணி இருக்க கட்சிக்காரங்க ஒருத்தவங்க ஒரு பக்கம் குடைச்சல் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுமே வந்து எல்லாருமே புதியவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம டைம் கொடுப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு. ஏன்னா எல்லாமே வந்து பழகணும். யாருமே வந்து அடிப்படையில இருந்து அரசியல்வாதிகள் இல்லை, எல்லாருமே வந்து சினிமா ரசிகர்களாக இருந்து எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இங்கேருந்து விட்டுட்டு போன கவர்மெண்ட்டுமே வந்து கடன்ல தான் விட்டுட்டு போயிருக்காங்கன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். 6 சிலிண்டர் மட்டும் இல்ல, அரை சிலிண்டர் கூட கொடுக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். 2500 கொடுக்க முடியாது, ஆனாலும் ஒரு 1000 கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா நமக்கே தெரியும் எத்தனையோ கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், வயசானவங்க எல்லாருமே வந்து அதை வச்சு அவங்க ஏதோ ஒரு பால் வாங்கிக்கிருவாங்க, மாத்திரைகள் வாங்கிக்கிருவாங்க. பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த 5 வருஷத்துல வந்து மெடிக்கல், அதாவது மருத்துவத்துறையில ஜிஹெச்கள்ல பார்த்தோம்னா பெரும்பாலான மருந்துகள் தட்டுப்பாடு தான் இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 10 ஒரு அட்டை ஃபுல்லா எழுதி கொடுப்பாங்க. நமக்கு ஒரு பேராசிட்டமாலே பார்த்தோம்னா ஒரு அட்டை கொடுப்பாங்க. இப்பெல்லாம் போனா 2 மாத்திரை தான் கிடைக்கும். அந்த 2 மாத்திரையும் ஒரே நேரத்துல போட்டா கூட நமக்கு தலைவலியோ காய்ச்சலோ போகாது. அந்த அளவுக்கு வந்து தரம் குறைவாக ஆயிருக்கு. அதனால பார்த்தோம்னா அந்த மாத்திரை வச்சு மக்கள் மருந்தகத்தை, மோடி மருந்தகத்துல போய் நிறைய பேர் மாத்திரை வாங்கிக்கிறாங்க, அதை வச்சு பிழைக்கிறாங்க. அதனால வந்து இவங்க கொடுக்கப்பட்ட, அதாவது ஆடி கொடுக்கப்பட்ட மாதிரி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாச்சு. கண்டிப்பாக அதை நிறைவேற்ற டைம் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதற்குள்ள இங்க இருக்கும் இந்த சோசியல் மீடியாவுல விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா எல்லாரையுமே போட்டு அடிக்கிறாங்க. ஒருத்தர் விடுறதில்ல. மாரிதாஸ், சகோதரர் மாரிதாஸ் ஆரம்பிச்சு, ஜேர்னலிஸ்ட் பாண்டே அவர்கள் ஆரம்பிச்சு, இப்ப கடைசியில சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் வரைக்குமே வந்து எல்லாருமே வந்து ஒரு தரம் இல்லாம, தராதரம் பார்க்காம எல்லாருமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா முந்தா நாள் வந்து சகோதரர் மாரிதாஸ் அவர்கள் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, 2 வீடியோ. அதுல பார்த்தோம்னா அவர் சொன்ன வார்த்தைகள் 100% வந்து உண்மை. அதுல 1% கூட இல்ல. மாரிதாஸ், நீங்க வந்து சொல்றது வந்து ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அந்த ஜோம்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை விட அதிகமான ஏதாவது ஒரு கடுமையான சொல் இருந்தாலுமே வந்து இன்னைக்கு இருக்கும் தாவேகாவை சார்ந்த தொண்டர்கள், ரசிகர்களுக்கு பொருந்தும். ஏன்னா எங்க வீட்லயே வந்து நாங்க 2 ஜோம்பியை வளர்த்து வச்சிருக்கோம். எங்களுக்கே தெரியாம இப்பதான் அந்த பயவுகள்கிட்ட பேசும்போது தெரியுது, நம்ம சொல்றத வந்து காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து திமுகவும் தாவேகாவும் ஒண்ணுதான் சொன்னா கூட அவங்களால அது ஏத்துக்க முடியல. அது மட்டும் இல்லாம ரூட் மாஃபியாவை வச்சுதான் இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றத வந்து அவங்களுக்கு தெரியுது, ஆனா ஏத்துக்கக்கூடிய மனசே இல்ல. இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, கஜானானா ஒரு பெட்டியை திறந்து அதுல பணம் போட்டு அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் நகை இருக்கும், ஒரு பக்கம் தங்கம் இருக்கும், ஒரு பக்கம் பணம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு பணம் இல்லையில, இதுகளே சொல்லுதுங்க பணம் இல்லையில, அது வந்து நடிச்சுட்டு வந்து காசை போட்டுருவாரு அப்படின்ட்டு. இல்ல இவங்களாம் அதாவது என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுல கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது உண்மையிலேயே அதை வந்து 100% ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது கொள்ளக்காரன்ட்ட இருந்து தப்பிச்சு பைத்தியக்காரன்ட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு கமெண்ட் இருந்தது. அது உண்மையிலேயே நானே ஏத்துக்கிடுவேன். ஏன்னா எங்க வீட்டுல என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சின்ன பையன்லாம் இல்ல, 30 வயசுக்கு மேல திருமணமாகி குழந்தை இருக்கிறவங்களையும் வந்து நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கோபம் வருது. அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆட்சியை பிடிச்சிட்டோம் வந்துட்டோம், இனிமேல் வந்து நம்மளை யாரும் குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க, கோவப்படுவாங்க. இந்த ஜோம்பிஸ் இருக்காங்களே, இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா
நம்ம எதையுமே சொல்றது கேட்கக்கூடிய மனநிலை இப்ப இல்லை. இனிமேல் நம்மளவே வந்து கொன்றுவாங்க. அந்த அளவுக்கு எப்படி நீங்க எங்களை குறை சொல்லலாம், எப்படி நீங்க எங்களை குத்தம் சொல்லலாம் அப்படிங்கிற மனநிலையில மண்டையில ஃபுல்லா ஏத்துக்கிட்டாங்க. என் ஃப்ரெண்டோட தங்கச்சி அந்த பொண்ணு அப்படிதான் சொல்லுது. இல்லைங்க அப்படிலாம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் தானே வீடியோ போடுறாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய அல்காரிதம் மாறி இருக்குன்னு சொல்றது கூட அவங்களால வந்து தாங்க முடியல. அந்த மனநிலை வந்து அந்த அளவுக்கு மாறி இருக்கு. அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொள்ளைக்காரன்ட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பைத்தியக்காரன்ட்ட வந்து கத்திய கொடுத்த மாதிரி இருக்குன்னு எல்லாருமே அந்த கமெண்ட்லயே அப்படிதான் சொல்றாங்க. உண்மையிலேயே நான் சொல்றேன், விஜய் அவர்கள் இத வந்து கண்காணிச்சு அவங்களுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்தலை அப்படி என்றால், நான் உண்மையிலேயே சொல்றேன், இப்பயே வந்து நிறைய பேர் ஏன் உங்களுக்கு ஓட்டு போட்டோம்னு வெளியே சொல்ல முடியாம அப்படியே மிரண்டு போயிருக்காங்க. நம்ம என்னன்னோ நினைச்சு ஓட்டு போட்டோம், கடைசியில என்ன இவங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க, எல்லாரையும் போய் கமெண்ட்ல கண்ட மாதிரி திட்டுறாங்களா என்னையெல்லாம் கேட்டா, நமக்கு நினைச்சதை நம்ம பேசுவோம், கமெண்ட்டை பார்க்காதீங்க, அவன் பாட்டு போட்டுட்டு போய்க்கிட்டே இருக்கட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களுக்கு பயந்து நம்ம பேசாம மக்கள் விட்டோம்னு ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம வீட்டுல ஒவ்வொரு குழந்தையுமேவும் இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒரு குழந்தை 2 குழந்தை தான் வச்சிருக்கோம், அத்தனையுமே வந்து பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிருங்க. இதுக்கு மருந்தே இல்லை. முதல்ல பார்த்தோம்னா கமல் ரசிகர்கள் வந்து நாகரிகமான முறையில தான் வந்து அவங்களுக்குள்ளதான் சண்டை போட்டுக்கிருவாங்க. கமலை பத்தி தவறா பேச மாட்டாங்க, ரஜினி சாரை பத்தி தவறாக பேச மாட்டாங்க, இப்படித்தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் ரஜினி சாரவே வந்து வம்பிழுத்து வச்சிருக்கிறாங்க. அதாவது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ரஜினி சார் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க வந்து இவங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு சினிமா ஃபீல்டும் அரசியல்வாதிகளும் எல்லாருமே வந்து க்ளோஸ் ஆகத்தான் இருப்பாங்க. இது எல்லா அரசியல்வாதிகளுக்குமே பொருந்தும். ஆனா இங்க இருக்க ரசிகர்களுக்காக நீங்க இறங்கி வந்து இந்த பிரஸ் மீட்டை கொடுத்து, ஆனா அந்த மாதிரி தரங்கட்டவன் இல்லைங்கிற சொல்ற வார்த்தையெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கும் விஜய் சாருக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல நட்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும். அதை வந்து நீங்க இவங்கள்ட்ட வெளியே சொல்லணுங்கிற என்ன அவசியம் இருக்கு? இது இந்த கூட்டம் புறாமே ஒரு வேற மாதிரி உலகத்துல 100% இவங்கள வந்து வேற உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த மதிப்புன்னா என்னன்னு தெரியல, ஒருத்தர் மேல எந்த மாதிரி மரியாதை செலுத்தணும்னு தெரியல. இது எல்லாமே பாருங்களேன், நாளா உண்மையிலேயே சரி திமுக தொலைஞ்சிருச்சு, விஜய் அவர்கள் அவர் வந்து அதாவது நம் மக்களை வந்து நல்ல முறையில வச்சுக்கிட்டா போட்டும், நம்ம யாருமே ஜாதி மதம் எதுவுமே பார்க்கல. விஜய் வந்தா கண்டிப்பாக நல்லா நல்லது செய்யணும்னு நிறைய பேர் நம்பினாங்க. நானுமே சரி வரட்டும், ஒரு புது மாறுதல் இருக்கட்டும் தான் எல்லாருமே நினைச்சோம். ஆனா இன்னைக்கு நடந்துட்டு இருக்க கூத்தெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக 5 வருஷம் தாக்கு பிடிக்கிறாரா என்னன்னு தெரியல. 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்திருப்பாங்க விஜய் சாருக்கு அந்த அவங்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும். உண்மையிலேயும் விஜய் நம்முடைய தமிழக முதலமைச்சர் இதை வந்து அவங்களுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் கட்டுப்படுத்தாட்டினா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு என்ன நடந்ததோ, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ, இன்றைக்கு முன்னாள் தமிழக முதலமைச்சர் அதாவது திமுகவுக்கு என்ன நடந்ததோ அதை வந்து விஜய் அவர்களுக்கு தமிழக மக்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுலதான் வந்து அந்த அளவுக்கு சினிமா பைத்தியங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தென் மாநிலங்கள்ல பார்த்தோம்னா மற்ற வட மாநிலத்தை விட தென் மாநிலங்கள்ல வந்து நம்ம ஒரு ஆட்சி சரியில்லாட்டி தமிழக மக்களோ தென்னிந்திய மக்களோ அடுத்த முறை வேற ஆட்சி வந்துடும். அதாவது அதை சகிச்சுக்கிட்டே வந்து நம்ம ஓட்டு போட்டு மறுபடியும் அதே ஆட்சியை கொண்டு வர்ற அந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்ட் எல்லாம் எப்பயுமே பெரும்பாலும் இல்லை. நம்ம இப்ப நல்லா பார்த்தோம்னா காமராஜர் ஐயா இருந்திருக்காரு, எம்ஜிஆர் ஐயா இருந்திருக்காங்க, ஜெயலலிதா அம்மா, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா அவங்களுமே பார்த்தோம்னா 2 டைம்ஸ் தான். அதுக்கடுத்து வந்து நம்ம ஜெயலலிதா அம்மாவே வந்து ஆட்சியை விட்டு இறக்கிருக்காங்க மக்கள். நமக்கு வந்து ஒரு நேர்மையான அரசியல் ஊழல்வாதியா இருந்துட்டு போட்டும் கூட சகிச்சுக்கிட்டோம். ஆனா நிம்மதி இல்லாம இப்படி அதாவது அன்றாட வாழ்க்கையை கூட பாதிக்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா தமிழக மக்கள் கண்டிப்பாக மாற்றுவாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கு, ரசிகர்கள் இருக்காங்க, எல்லா விதமான மக்களும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா இந்த ஒரு வாரத்துல எவ்வளவோ மாற்றங்கள் அதாவது இந்த ஒரு வாரத்துல எவ்வளவோ மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வந்திருக்க முடியும். இப்ப விஜய் அவர்கள் வந்து இந்த தெரி படத்துல பெரம்ப வச்ச ரவுடிகளை அடிச்சு சொல்லி கொடுப்பாரு இல்லையா, அது மாதிரி விஜய் அவர்கள் என்ன செய்யணும்னா ஒரு பெரம்பு எடுத்து நீங்களும் அந்த பெரம்பு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு உங்க பின்னாடி அத்தனை எம்எல்ஏக்களை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை உட்கார நிப்பாட்டி நான் எம்எல்ஏக்கள்னா என்ன முதலமைச்சர்னா என்ன அப்படின்னு எங்களுக்கு கிளாஸ் எடுங்கன்னு சொல்லுங்க. சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏக்கு உண்டான தகுதிகள்ல அவங்களுக்கு உண்டான அந்த பதவிக்கு உண்டான டியூட்டிஸ் அவங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய வழிகாட்டுதல்படி ஆட்சி நடத்த பாருங்க. அதை விட்டு போட்டு எல்லா எம்எல்ஏக்களுமே வந்து புகழ்ந்து பாடுறது,
எல்லா எம்எல்ஏக்களுமே பார்த்தோம்னா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்களுடைய ரசிகர்கள் வேண்டா ஏத்துக்குருவாங்க. ஆனா மக்கள் கண்டிப்பாக இதை ஏத்துக்கறல. இப்பயே வந்து ஏன்டா இவனுக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 1 வாரம் தான் ஆகுது. 10ஆம் தேதி பதவியேற்றிருக்காங்க. இன்னைக்கு 17ஆம் தேதி. ஆனா அதுக்குள்ளேயே வந்து நான்லாம் வீடியோவே போடக்கூடாதுன்னு நினைச்சேன். அவர் ஃப்ரீயா விட்டுருவோம். அவர் நல்லபடியா ஆட்சி பண்ணி வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசு வந்து கடன்ல இருக்கு. ஒரு மாற்றம் வரட்டும் தான் எல்லா மக்களும் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக மாற்றம் வேணும்னா வேணும் அப்படின்னு நினைச்சு தான் எல்லா மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா இங்க என்ன பார்த்தோம்னா எல்லாருமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க இப்ப பாண்டே சார் சொன்னாரு 10 சீட் வந்துட்டா நான் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு. இவரு விஜயே நினைச்சிருக்க மாட்டாரு நம்ம இவ்வளவு சீட்டு வாங்கணும்னு நான் சொல்றேன். அவரே நினைச்சிருக்க மாட்டாரு. இவங்களுடைய வாக்குறுதிகள் என்ன வாக்குறுதிகளை பார்த்தாலே தெரியும். எப்படி வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய கடன் 10 லட்சத்துக்கும் மேல இருக்கு. அதாவது இந்தியாவிலேயே அதிகமான கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. கடனை திருப்பி கொடுக்காத மாநிலம் தமிழ்நாடுன்னு விஜய் அவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும். இருந்தும் இவ்வளவு வாக்குறுதிகளை அள்ளி விட்டுருக்காங்கன்னா அவருக்கே தெரியும் நம்ம வரமாட்டோம் அப்படி. ஏன்னா சாத்தியமில்லாத விஷயங்கள் தான் அவர் சொல்லியிருக்காரு. சாத்தியமான விஷயம்னா இன்னைக்கு அவங்களுடைய ரசிகர்கள் சொன்ன மாதிரி 2 படத்துல நடிச்சுட்டு வந்து கஜனாவை நெப்பிட்டா நீங்க கொடுத்துட முடியுமா? அந்த அளவுக்கு தான் வந்து இவங்களுடைய வாக்குறுதிகளுமே இருக்கு. அதை கூட மக்கள் வந்து இன்னைக்கு பெருசா யாரும் பேசல. ஆனாலும் இந்த தேவையில்லாம அநாகரிகமாக பேசுற வார்த்தைகள் வந்து யாராலுமே ஏத்துக்க முடியல. இன்னொன்னு பார்த்தோம்னா இங்க இருக்க யூடியூபர்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு அப்படி மாறிட்டாங்க. என்னன்னா விஜய் அவர்களை இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் வந்து புகழ்ந்து பேசினா வியூஸ் அதிகமா போகுதுங்கிற ஒரு காரணத்திற்காக சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப எலாபரேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்ல. விஜய் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் செஞ்ச நல்லதையும் எடுத்து சொல்லணும். அவர் செய்த தவறுகளையும் எடுத்து சொல்லணும். நம்ம தவறுகளை எடுத்து சொல்லும் போது அவங்களுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கோபம் வந்தா வரட்டும். அசிங்கமா திட்டுறாங்களா திட்டட்டும். ஏன்னா அவங்க வந்து அதாவது அந்த ஜோம்பி மனநிலைக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. இது வீட்டிலேயே பார்த்தோம்னா நிறைய பேரண்ட்ஸுக்கு நிறைய இப்பதான் நிறைய புரிய ஆரம்பிக்குது. அதனால வந்து இதுக்குண்டான என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது கண்டிப்பாக இதுல வந்து மத்திய அரசு தலையிடணும். எப்படின்னா கிட்டத்தட்ட டிக்டாக் அந்த ப்ளூவெல் கேம் இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப நம்மளுடைய மத்திய அரசு கொஞ்சம் கூட யோசிக்காம அதை வந்து பேன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 245 சீனாவினுடைய ஆப்களை பூரா பேன் பண்ணும்போது அதுல டிக்டாக்கும் வந்து பேன் பண்ணாங்க. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமாவது இந்த இன்ஸ்டாகிராம வந்து பேன் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஜெகதீசன் வெற்றிவேலை தேடி பிடிச்சு அவரை மேல நம்ம கேஸ போட்டா பல வருஷம் ஆகும். அவங்க இன்னொரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டாகிராம வந்து பேன் பண்ணா 10 பேர் பிள்ளைங்க செத்தா செத்துட்டு போகுதுன்னு சொல்லி விட்டா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கும் தமிழக குழந்தைகளை வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும். இருக்கிறவங்களாவது பிள்ளைகளாக நம்மளால வந்து பாதுகாத்து வைக்க முடியும். இன்னொன்னு பார்த்தோம்னா வடநாட்டு மீடியாக்கள் எல்லாமே வந்து விஜய் அவர்களையும் அவங்களுடைய எம்எல்ஏக்கள் செய்யற சேட்டைகளையும் அவங்களுடைய ரசிகர்கள் செய்கிற சேட்டைகளையும் அந்த மாதிரி போட்டு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு சில வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டை பத்தி எந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லும்போது அந்த வளர்ச்சி திட்டங்களை பத்தி பேசுவாங்க. இன்னைக்கு இருக்கும் அரசியலை பத்தி பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த பிள்ளைங்க செஞ்சு வச்சிருக்க சேட்டைகள் எல்லாம் இன்னைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்த்து அப்படி ஷியாம் சர்மா ஷோஸ் ஒண்ணு இருக்கு. அதுல போய் பார்த்தோம்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் தமிழ்நாடு டிவிகே பத்தி அந்த ரசிகர்கள் பத்தியும் இந்த ரசிக கூமுட்டைகள் வந்து யாரை வந்து அரசியல்ல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உண்மையிலேயும் மனசு அந்த அளவுக்கு வருத்தமாக இருந்துச்சு. படித்தவர்கள் அதிகமாக இருந்த மாநிலத்துல இது வரைக்கும் பார்த்தோம்னா இவங்க சினிமாக்காரங்களை மட்டுமே தான் வந்து ஒரு சிஎம்மாக உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. கலைஞர், அண்ணாதுரை, காமராஜரை தவிர கலைஞர், அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஸ்டாலின் அண்டு உதயநிதி துணை முதல்வர். இப்ப விஜய் அவர்கள் எல்லாமே வந்து இந்த சினிமா முகத்துல வந்து அழிஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம ஹிந்து தர்மத்தினுடைய கலாச்சாரத்துல இருந்து இவங்க வந்து விலகி இருக்கிறாங்கிறத ஆதாரத்தோட வந்து ஷியாம் சர்மா சொல்லும் போது உண்மையிலே பார்த்தோம்னா அது வந்து வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்க பிள்ளைகள் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக மத்திய அரசு இதை என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து ஏதாவது கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இன்னைக்கு தமிழகம் வந்து காப்பாற்றப்படும். அதே மாதிரி விஜய் அவர்களை தயவு செய்து அவருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தாதீங்கன்னு தான் நான் அவங்க ரசிகர்களையும் தொண்டர்களையும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அவர் வந்து நல்ல முறையில் ஆட்சி செஞ்சு மக்களுக்கு நல்லது செய்யணும் கண்டிப்பாக ஒவ்வொரு முதலமைச்சரும் நினைப்பாங்க. அதாவது வந்து திமுக ஆட்சியில பார்த்தோம்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஸ்கீமுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. விளம்பர பைத்தியம் முடிச்சு அலைஞ்சாங்க. இந்த 2 நாளுக்கு அங்கே சீரழிஞ்சு போனது சரியா? அதே மாதிரி இப்ப தாவேக்கவும் அந்த தவறு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
அவர் சாப்பிட்றது, நிக்கிறது, தூங்குறது, நடக்கிறது இது எல்லாமே வந்து சாதாரண மனுஷன் செய்யறது. இத வந்து ரொம்ப பெருசா காட்டும்போது ஒரு மாதிரி சீப்பா நினைக்கிறாங்க. அதுதான் உண்மையான வார்த்தை. உங்களுக்கு அது பெருசாக இருக்கும். நீங்க மட்டும் தான் இல்ல. 1,75,00,000 பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்த முறை இது வந்து டபுள் ஆகணும்னா, நீங்க எல்லாம் அவர வந்து நிம்மதியா ஆட்சி செய்ய விடுங்க. அவருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தாதீங்க. அப்பதான் வந்து அவருக்கும் வந்து ஒரு பரவால்ல, நம்முடைய ரசிகர்கள் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்னு தெரியும். அத விட்டுட்டு நீங்க அசிங்கமாவும், கேவலமாகவும் பேசும்போது இந்த அத்தன ஒவ்வொரு கிரெடிட்டும் ஆகட்டும், நெகட்டிவும் ஆகட்டும், தமிழக முதலமைச்சருக்கும், அவருடைய ஆட்சிக்கும் தான் வந்து இது ரொம்ப கெட்ட பேரை ஏற்படுத்தும். அதே மாதிரி தாவேகா என்ன செய்யுதுன்னா, இதற்கு முன்னாடி தமிழக அரசு கொண்டு வந்த ஸ்கீம்கள்ல வந்து இப்பதான் புதுசா கொண்டு வந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப பெருசா காட்டாதீங்க. இது ஏற்கனவே இருந்தது. புதுசாக ஏதாவது செய்யணும்னா, புதிய தொழில் வாய்ப்புகள வந்து உருவாக்கணும். தயவு செய்து இந்த பதவியேற்ற எம்எல்ஏக்கள் அத்தனை பேருமே வந்து ஒரு ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ட்ட வந்து நீங்க அவங்கள்ட்ட கைடு கேட்டு அவங்களுடைய வழிகாட்டுதல்படி தாராளமாக நடத்தலாம். ஒரு 10, 15 நாள் கிளாஸ் எடுக்கலாம். இத வந்து தமிழக முதலமைச்சர் கண்டிப்பாக இத செஞ்சா அவங்களுடைய ஆட்சிக்கு நல்லது. இல்லாட்டினா ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி, ஸ்டாலின் ஐயா மாதிரி வீட்டுக்கு அனுப்ப தமிழக மக்கள் தயங்க மாட்டோம் என்கிறத தாழ்மையோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.